சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 3 மணி நேரமாக கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆகாஷ். ஆகாஷ், சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது? இந்த மழையினுடைய பாதிப்பு ஏதேனும் தென்பட்டிருக்கிறதா? விரிவாக சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதேபோல இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அதேபோல நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அதேபோல புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் மதியம் 1 மணி முதல் கனமழையானது பெய்து வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் சென்னை ஆளுநர் மாளிகை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் தற்போது மழை பெய்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மணி நேரமாக சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாலை நேரம் என்பதால் பள்ளி, கல்லூரி சென்று வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு சென்று வீடு திரும்புவர்கள் என அனைவரும் இந்த மழை பெய்து வருவதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னையில் கடந்த 10 நாட்களாக மழை இல்லாத நிலையில் இன்றைய தினம் மதியம் 1 மணி முதல் கனமழையானது பெய்து வருகிறது. அதேபோல நாளைய தினம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த 3-4 தினங்களுக்கு மழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. தற்போது இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருப்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல சென்னையில் பல்வேறு பகுதிகள் சாலை நீர் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் தான் இந்த பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல சாலை நடந்து செல்லும் மக்கள், வாகன ஓட்டிகள் என அனைவரும் காலை வெயில் அடித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் அவர்கள் குடை, ரெயின்கோட் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதால் அவர்கள் இந்த மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை என்பது ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர். அதேபோல இந்த மழையானது தற்போது 7 மணி வரை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்முகவேல். களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆகாஷ்.